வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்தேன் இல்லையா, மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள்னு. அதோட கண்டினியூவேஷன் இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சின்னம் எதை குறிப்பிடுகிறது? யூ திருப்பம் செய்ய தடை. இந்த சின்னம் குறிப்பிடும் பொருள் என்ன? உணவு விடுதி. இதுவே இந்த இடத்துல ஒரு டீ கப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது சிற்றுண்டி விடுதி. ஓய்வகம் தெரியும், ஒரு பெட் மாதிரி போட்டிருப்பாங்க, அது ஓய்வகம். இந்த சின்னம் எந்த வகை சின்னமாகும்? தகவல் சின்னம். தகவல் சின்னம் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருக்கோம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அது இல்லாமல் ப்ளூ கலரில் இது போல் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இது போல் இருந்தால் அது தகவல் சின்னம். அதே போல் உங்களுக்கு உத்தரவு சின்னம் எப்போவுமே எப்படி இருக்கும்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். ரெட் கலரில் வட்ட வடிவத்தில் இருக்கும். சம்டைம்ஸ் உள்ள ப்ளூ கலரில் கூட இருக்கும். அது போல் இருக்கிறது எல்லாமே, ஆனால் வடிவம் வட்ட வடிவம். இது போல் இருந்துச்சு அப்படின்னா அது உத்தரவு சின்னம். முக்கோணத்தில் இருந்துச்சு அப்படின்னா எச்சரிக்கை சின்னம். நகரத்தின் பல பகுதிகளில் முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்லும் சாலை டேஷ் ஆகும். பிரதான சாலை. நகரத்தோட பல பகுதிகளில் முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்லும் சாலை பிரதான சாலை ஆகும். சாலை பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். வீடியோஸ் இது போல் தேவைப்படுறவங்க இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். நேற்று தெரியல அப்படின்னு சொன்னீங்க, சேனலுக்குள்ளே போகணும். சேனலில் பிளேலிஸ்ட் நிறைய கொடுத்துருப்போம். அதில் நிறைய ஒரு டைப் ஆஃப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதில் செகண்டாகவே இந்த உங்கள் ஃபோல்டர் இருக்குது, நீங்கள் பார்த்துக்காங்க. சாலையில் குறுக்கிடும் ஓடைகளை கடப்பதற்கு கட்டப்பட்டிருப்பது. சிறு பாலம். சாலையில் குறுக்கிடும் ஓடைகளை கடப்பதற்கு கட்டப்பட்டிருப்பது சிறு பாலம். சாலையின் மையத்தில் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் தொடர்ச்சியாக வரையப்பட்ட கோடு எதனை குறிப்பிடுகிறது? வலது பக்கம் செலுத்தக்கூடாது. அதாவது மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் தொடர்ச்சியாக கோடு வரையப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வலது பக்கம் செலுத்தக்கூடாது. விட்டு விட்டு வரையப்பட்டிருந்தால் தேவைப்படும் போது கோடுகளை தாண்டலாம். இதெல்லாமே நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்காங்க. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 எத்தனை பிரிவுகள் உள்ளன? (217) பிரிவுகள் இருக்கு, 14 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த சட்டத்தில் 1988 வந்த இந்த மத்திய மோட்டார் வாகன சட்டத்தில் மொத்தம் 217 பிரிவுகள், 14 அத்தியாயங்கள் இருக்கு. போக்குவரத்து வண்டிகளை ஓட்ட எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்?
20 வயது நிரம்பியிருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் பெற எந்த படிவத்தில் மனு செய்ய வேண்டும்? படிவம் 4. ஓட்டுநர் வாகனத்தை எவ்வாறு நிறுத்தி வைக்க கூடாது? அனைத்தும். சாலையோட எதிர் திசையில் நிறுத்தக்கூடாது, சாலை சந்திப்பிலும் நிறுத்தக்கூடாது, பாதசாரிகள் கடக்கும் பாதையில் கண்டிப்பாகவே நிறுத்தக்கூடாது. ஸோ மொத்தமாக எல்லாத்துலேயுமே நிறுத்தக்கூடாது. அனைத்தும் தான் சரியான விடை. மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 185 கூறப்பட்டுள்ள கருத்தானது? குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை. 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் இதே கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. இது ஞாபகம் வச்சுக்காங்க. 1988 பிரிவு 185 கூறப்பட்டுள்ள கருத்து குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை. நகர்ப்புற சாலையில் கனரக வாகனங்களின் உச்ச வேக அளவு எவ்வளவு? (35 km/மணி). மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 181 கூறப்பட்டுள்ள கருத்தானது? ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் இயக்குவது. 181 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் இயக்குவது. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. நம்பர் சென்டரில் இருக்குது, பார்த்துக்காங்க. தொழிலாளர் தின சலுகையாக இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு 100 rupees ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை மட்டும் இந்த ஆஃபர் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணி புக்கு வாங்கிக்கலாம். புக்கு வாங்குற எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம். டெலகிராம் குரூப்பில் ரெக்கார்டட் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் பயிற்சி தேர்வுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் கொடுத்ததுக்கப்புறம் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்காங்க. தேவைப்படுறவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. வாகனத்தின் கூரைக்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு டேஷ் எனப்படும். வாகனத்தின் உயரம். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். வாகனத்தின் நீளம் என்ன, அகலம் என்ன, வீல் பேஸ் என்ன, எல்லா டைப்புமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீடியோஸில் கொடுத்துருக்கேன். திரும்ப திரும்ப பார்த்துக்கங்க. ஏதாவது ஒன்று இது போல் கேட்கலாம். வாகனத்தின் கூரைக்கும் தரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அளவு வாகனத்தோட உயரம். வாகனத்தின் வேகத்தை தேவையான அளவு கட்டுப்படுத்துவதற்கும் நிறுத்துவதற்கும் பயன்படும் அமைப்பு. பிரேக் அமைப்பு. வாகனத்தின் முன் பம்பருக்கும் பின் பம்பருக்கும் இடையே உள்ள தூரம் டேஷ் எனப்படும். நீளம் எனப்படும்.
மற்றதெல்லாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். அகலம்னா என்ன வரும்னா, வாகனத்தோட முன்பக்க மொத்த அகலம், அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் சேர்த்து வரக்கூடிய மொத்த அகலம் அகலம் வந்துரும். முன் ஓவர்ஹேங்னா வாகனத்தின் முன் பம்பர் மற்றும் முன் சக்கரத்தின் மையத்திற்கு இடையே உள்ள தூரம். அப்ப பின் ஓவர்ஹேங் அப்படின்னா வாகனத்தோட பின் பம்பர் மற்றும் பின் சக்கரத்தின் மையத்திற்கு இடையே உள்ள தூரம். ஞாபகப்படுத்திக்கங்க. கியர் பாக்ஸிலிருந்து வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்ல பயன்படும் சாதனம். ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். இந்த கேள்வி உங்களுக்கு 2023 நடந்த SCTC டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். பெட்ரோல் என்ஜினில் பெட்ரோலும் காற்றும் கலவையாக்கப்படும் இடம். கார்புரேட்டர். பெட்ரோல் என்ஜினில் பெட்ரோலும் காற்றும் கலவையாக்கப்படும் இடம் கார்புரேட்டர். ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்போட ரோல் என்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ணிடலாம். டீசலை ஃபயரிங் ஆர்டர் வரிசைப்படி இன்ஜெக்டர்களுக்கு பிரித்து கொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பு. ஸ்பார்க் பிளக் என்ன பண்ணும்னா பெட்ரோலும் காற்றும் சேர்ந்து எரிய தேவையான அந்த மின்பொறிகளை தரும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து கலவையாக எரியணும் இல்லையா, அதுக்கு தேவையான மின்பொறியை தருவது ஸ்பார்க் பிளக். ஆல்டர்னேட்டர் வாட்டர் பம்ப்களுக்கு தேவையான சுழலும் சக்தியை ஃபேன் பெல்ட் மூலம் கொடுப்பது எது? டேம்பர் புள்ளி. வெளிக்காற்றை உள்ளிழுத்து ரேடியேட்டரில் உள்ள குழாய்கள் மூலம் வரும் தண்ணீரை குளிர்விப்பது எது? விசிறி. உயவு எண்ணெய் எங்கு சேமித்து வைக்கப்படுகிறது? கிராங் கேஸ். உயவு எண்ணெய் சேமித்து வைக்கக்கூடிய இடம் கிராங் கேஸ். என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் இதை மாற்ற வேண்டும். சிலிண்டர் ஹெட் கேஸ்கட். கிளட்ச் லிவரிலிருந்து வரும் இயக்கத்தை கிளட்ச் ஃபோர்க்கிற்கு கடத்துவது. கிளட்ச் ராடு. ப்ரொப்பல்லர் ஷாஃப்டில் இருந்து இயந்திர சக்தியை பெற்று கிரவுண்ட் வீலுக்கு தருவது எது? பினியன். முன் அச்சையும் ஸ்டப் ஆக்சிலையும் இணைப்பது எது? கிங்பின். முன் அச்சையும் ஸ்டப் ஆக்சிலையும் இணைப்பது கிங்பின். இந்த கொஸ்டின் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.